தேசிய கல்விக் கொள்கையை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்கள் நலனே முக்கியம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி மறுப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாடு கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படும் நிலையில் இலக்குகளை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிப்பதாக இந்து நாளேட்டில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் நடவடிக்கை இதுதானா என எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தாய்மொழி தமிழில் மாணவர்கள் படிப்பதை எதிர்க்கிறீர்களா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதை விரும்பவில்லையா என்றும் தமிழ் மொழியில் பாடநூல்கள் தயாராவதை விரும்பவில்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்கள் நலனே முக்கியம் என்றும் தர்மேந்திர பிரதான் பதிவிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஆய்வு நடத்தினார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், எம்பிக்கள் வெங்கடேசன், தங்கத்தமிழ்ச்செல்வன், ஆட்சியர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்தார். மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த பணிகள் நிறைவடைந்துள்ளது, எந்தெந்த பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதற்காக ஆய்வு மேற்கொண்டதாகவும் எல்லா திட்டப்பணிகளையும் அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி கூறினார். ஏற்பாடுகள் செய்ய போதிய அவகாசமில்லாத காரணத்தால் விக்கிரவாண்டியில் திட்டமிட்டபடி செப்டம்பர் 23 தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்ட தேதியில் இருந்து தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை அண்மையில் அறிமுகம் செய்த அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் மாநில மாநாடு குறித்தும் அறிவித்திருந்தார். அதன்படி வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறை அனுமதி பெற காலதாமதம் ஆனதால் மாநாடு தேதி தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை விதித்துள்ள 33 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ள நிலையில் மிக குறுகிய காலத்தில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் மாநாட்டை வேறு தேதியில் நடத்த கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் மாநாட்டிற்கு அனுமதி அளித்ததில் எந்த தாமதமும் செய்யவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி தாவேகா நிர்வாகிகள் அனுமதி கேட்டதாக கூறியுள்ள காவல்துறை 2ஆம் தேதி 21 கேள்விகளை கேட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். 5 நாட்களில் பதில் தர உத்தரவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விஜய் தரப்பினர் கடந்த 6ஆம் தேதி பதிலளித்த நிலையில் 8ஆம் தேதியே மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். விஜய் மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இல்லையா என்பதை விஜயிடமே கேட்கலாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன எதிர்ப்பு? உதயநிதிக்கு போட்டியாக வந்து விடுவார் என்பதாலேயே விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போ நீங்கள் ஒரு மாநாடு முதல்ல ஒரு மாநாடு ஒரு கட்சி துவங்குதுன்னா அதில் ஏன் உங்களுக்கு அச்சம், பயம், அதிர்வு? ஒருவேளை உதயநிதிக்கு இவர் போட்டியாக வந்துடுவாரோ, இவருடைய எதிர்காலத்துக்கு போட்டியாக வந்துடுவாரோன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. உதயநிதியின் இந்த கருத்தால் சமூக வலைதளங்களில் திமுக தாவேகா தொண்டர்களிடையே வார்த்தை போர் மூண்டுள்ளது. புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாய்க்கு குறைவான கிரெடிட் டெபிட் கார்டு பரிவர்த்தனைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பதை மத்திய அரசு தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 54வது ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12லிருந்து 5% குறைக்கப்பட்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஜிஎஸ்டி rate on cancer drugs are also being brought down. It's being reduced from 12% to 5%. In order to further reduce the cost of cancer treatment.
பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி படிப்பு மானியத்திற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு தர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா ஆகியோர் மீதான குட்கா வழக்கின் விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்த குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா, முன்னாள் டிஜிபி டி. கே. ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் என 27 பேருக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இவர்கள் அனைவரும் நேரில் ஆஜராகும்படி சென்னை எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. அதன்படி சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா, டி. கே. ராஜேந்திரன், ஜார்ஜ் உள்ளிட்ட 25 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஜோடிக்கப்பட்ட, புனையப்பட்ட தவறான வழக்கு. இதை நாங்கள் நீதியை பெரிதும் நம்புகின்றோம், மதிக்கின்றோம். சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே வாதிட்டு நிரபராதி என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம். முதன்முறையாக வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செஞ்சி ராமச்சந்திரன் விஜய் கட்சிக்கு செல்கிறார் என்பது வதந்தி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தருவது அரசின் கடமை என்றார். தாங்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை ஆய்வு செய்து சரி செய்வதை விட்டுவிட்டு தனக்கு எதிராக கருத்துக்கள் கூறுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்கிறார் என்பது வதந்தி என்றார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க, உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால் வேணுமெனே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகையில் வதந்தியை கிளப்பிட்டிருக்குது. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக போராட்டம் நடத்துபவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு தீர்வு காண வேண்டும் எனவும் இபிஎஸ் கேட்டுக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் தாங்கள் இழக்க விரும்பவில்லை என்று முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் யாரையும் இழக்க விரும்பல, எடப்பாடியும் இழக்க விரும்பல, மற்றவர்களையும் இழக்க விரும்பல. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்று அனைத்து தொண்டர்களும் விரும்புவதாகவும் வைத்திலிங்கம் கூறினார். இன்னும் அவர்கள் சுற்றுப்பணம் ஒருங்கிணைக்க செல்கிறார்கள். அவரையும் டிடிவி அவர்களையும், ஓபிஎஸ் அவர்களையும், எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒருவருடைய தொண்டனின் எண்ணம். டிசம்பரில் அனைவரும் ஒற்றுமையாவார்கள் எனவும் 2026ஆம் ஆண்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் வைத்திலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மீண்டும் கெட்டுப்போன இறைச்சி கைப்பற்றப்பட்டது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு ரயிலில் கொண்டுவரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பார்சல் அலுவலகத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னீர் மற்றும் காளான் உள்ளிட்டவை அழுகிய நிலையில் பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு தமிழ்நாடு விரைவு ரயிலில் வந்து சேர்ந்த இறைச்சி கடந்த 1ஆம் தேதியே சென்னைக்கு வந்திருக்க வேண்டும். அதோடு இறைச்சி எப்போது வெட்டப்பட்டது, எந்தெந்த உணவு விடுதிகளுக்கு செல்கிறது என்ற விவரங்கள் இல்லை. அதனால் அனுப்பியவர் மற்றும் பெற்றுக்கொள்ள இருந்தவரை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியில இருந்து இங்க வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல. அது ஆக்சுவலா முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவா வந்திருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மிக கடுமையான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லாக இருந்திருக்கு. எல்லாமே கெட்டு போயிருக்கு. ப்ராப்பராக அட்ரஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க. அண்மையில் ராஜஸ்தானிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரயிலில் அனுப்பப்பட்ட கெட்டுப்போன ஆட்டிறைச்சி பிடிபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
சென்னை கிண்டியில் உள்ள புகழ்பெற்ற ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை கிண்டியில் சுமார் 160 ஏக்கர் பரப்பளவில் ரேஸ்கோர்ஸ் மைதானம் அமைந்துள்ளது. இதில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவிலான மைதானம் குதிரை பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த மைதானத்தை அரசிடமிருந்து குத்தகைக்கு எடுத்து நிர்வகித்து வந்த ரேஸ் கிளப் நிர்வாகம் 1970 முதல் 2004 வரை சென்னை மாநகராட்சிக்கு சுமார் 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 2 மாதங்களுக்குள் வாடகை பாக்கியை செலுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ரேஸ் கிளப் நிர்வாகம் பாக்கியை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தின் 4 வாயில்களுக்கு சென்னை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். குதிரை பந்தயம் நடக்கும் மைதானத்துக்கு தான் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் உள்ளே உள்ள கட்டடங்கள் மற்றும் திருமண மண்டபத்தை பயன்படுத்த தடையில்லை என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வழக்கமான பயிற்சிகளுக்கு வந்த ரேஸ் கிளப் உறுப்பினர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கிண்டி ரேஸ்கோர்ஸின் குத்தகையும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் வழக்கு தொடர்ந்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் இடத்திற்கான குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. சென்னை ரேஸ்கோர்ஸுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கு 730 கோடியே 86 லட்சம் ரூபாய் வாடகை செலுத்தாததால் குத்தகையை ரத்து செய்து ரேஸ்கோர்ஸை திங்களன்று அரசு கையகப்படுத்தியது. ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை காலி செய்ய அவகாசம் வழங்காமல் நிலத்தை கையகப்படுத்தியதாக ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை வந்தபோது ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை காலி செய்ய அவகாசம் கொடுக்காமல் அதனை கையகப்படுத்தியது சட்டவிரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு பொதுமக்களின் பயன்பாட்டுக்குத்தான் நிலம் குத்தகைக்கு எடுப்பதாக கூறி அனுமதி பெறாமல் குதிரை பந்தயம் நடத்துவதாக குற்றம் சாட்டியது. மேலும் குத்தகை ரத்து குறித்து தனி கடிதம் அனுப்பப்பட்டு அதன் பின்னர் நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதனை கேட்டுக்கொண்ட நீதிமன்றம் ரேஸ்கோர்ஸ் நிலத்தை காலி செய்வதற்கு அவகாசம் கொடுத்த பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது. திருச்சியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்சாலை அமைப்பதற்காக அமெரிக்காவின் ஜேபிள் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அமெரிக்காவில் உள்ள 3 முக்கிய நிறுவனங்களுடன் முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி எலக்ட்ரானிக்ஸ் உதிரிபாக உற்பத்தி நிறுவனமான ஜேபிள் திருச்சியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலை அமைக்க உள்ளதாகவும் இதனால் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆப்பிள், HP உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை விநியோகம் செய்யும் ஜேபிள் நிறுவனம் ஆலை அமைப்பதால் எலக்ட்ரானிக்ஸ் உபகரண உற்பத்தி மையமாக திருச்சி மாறும் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேபோல காஞ்சிபுரத்தில் உள்ள ராக்வெல் நிறுவனம் 666 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலையை விரிவு செய்வதற்கான ஒப்பந்தமும், இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு உதவும் வகையிலும் ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறில் நெல்லை ராதாபுரத்தில் 3 வயது குழந்தையை ஒரு பெண் கொலை செய்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது குழந்தையை எதிர்வீட்டு பெண் கொலை செய்து வாஷிங் மெஷினில் வைத்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. ராதாபுரத்தை அடுத்த ஆத்துக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷின் குடும்பத்திற்கும் எதிர்வீட்டில் வசிக்கும் தங்கம் என்ற பெண்ணுக்கும் தெருக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திங்கட்கிழமை காலையும் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த விக்னேஷின் குழந்தை சஞ்சயை அங்கன்வாடிக்கு அழைத்துச் செல்ல காலை 9 மணி அளவில் விக்னேஷ் தேடிய போது காணவில்லை. பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் எதிர்விட்டு தங்கம் மீது சந்தேகப்பட்டு காவல்துறையிடம் விக்னேஷ் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் தங்கத்தின் வீடு முழுவதும் தேடினர். அப்போது அவரது வீட்டு வாஷிங் மிஷினில் தேடிய போது சிறுவன் சஞ்சயை கொன்று சாக்கு மூட்டையில் அடைத்து வைத்திருந்ததை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர். தங்கத்தை உடனடியாக கைது செய்த ராதாபுரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தனது மகன் விபத்தில் இறந்த துக்கத்தில் இருந்தபோது எதிர்வீட்டினர் அவர்களது மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் குழந்தையை கொன்றதாக குற்றம் சாட்டும் தங்கம் வாக்குமூலம் அளித்துள்ளார். குழந்தை கொலை செய்யப்பட்ட இடத்தில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லையில் 3 வயது குழந்தையை கொலை செய்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என குழந்தையை பறிகொடுத்த தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த பையன் வண்டியில போற வச்சுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான். அதுக்கு நான் தான் கொண்டுன்னு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணி எடுக்கவே இல்லை. இவன் அதே நினைச்சு என் பிள்ளைய இப்போ 3 மாசம் 2 மாசமா கருகட்டிட்டே இருந்து என் பிள்ளைய நான் குளத்தேலைக்கு தானே போனேன்.
குளத்தலைக்கு போவதுக்குள்ள என் பிள்ளைய கொன்னுட்டாலே, வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு கொன்னுட்டா. என் பிள்ளை ஒரு வீட்டுக்குமே போவாது. அவளுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். இந்த கொடூர கொலையை திட்டமிட்டே செய்திருப்பதாக குழந்தையின் பெரியப்பா கூறியுள்ளார். அந்த சண்டை போட்டு ஒரு மாசம் 1.5 மாசத்துல அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல இறந்தது ஏதோ இவங்க தான் பண்ண மாதிரி அவங்க ஃபீல் மனசுல வச்சுக்கிட்டு அந்த வஞ்சகத்துல எப்படியாவது இவனை பழி தீக்கணும் அப்படிங்கிற, இவனுக்கு 2 ஆம்பளை, அவனுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான், அவங்களுக்கு அந்த பையன் இறந்து போயிட்டான். அதனால நம்மளுக்கு கொல்லி இல்லைன்னா இவனுக்கும் கொல்லி இருக்கக்கூடாதுங்கிறத பிளான் பண்ணி, மனநிலாம் ஒன்றும் சரி இல்லாமலாம் கிடையாது, அவங்க முழுக்க பக்காவா பிளான் பண்ணி அதுக்கு அப்படியே அந்த பையனை உசிரை எடுக்கணும்னு தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. கொலை செய்த பெண்ணுக்கு மனநிலை சரியில்லை என்பதை ஏற்க முடியாது எனவும் அவர் கூறினார். கர்நாடக மாநிலத்தில் சாலை விபத்தில் தாய் மீது கவிழ்ந்த ஆட்டோவை தனி உறுத்தியாக 14 வயது சிறுமி ஒருவர் தூக்கி காப்பாற்றிய வீடியோ வைரலாகி உள்ளது. மங்களூரு நகரின் புறநகரில் உள்ள கிணிக்கோலி பகுதியில் சேத்தனா என்பவர் டியூசனில் இருந்து தனது மகளை அழைத்து வரச் சென்றிருந்தார். கவனமின்றி அவர் சாலையை கடந்ததால் அதிவேகமாக வந்த ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சேத்தனா மீது மோதியது. தாயின் மீது ஆட்டோ கவிழ்ந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது 14 வயது மகள் சற்றும் தாமதிக்காமல் தீரத்துடன் தனி ஆளாக அந்த ஆட்டோவை தூக்கி நிறுத்தி தாயை காப்பாற்றினார். ஆட்டோவில் இருந்தவர்களும் பீதியுடன் வெளியேற அனைவரும் சேர்ந்து படுகாயமடைந்த சேத்தனாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சமூக வலைதளங்களில் பரவும் இந்த காணொலியில் சிறுமியின் தாய்ப்பாசம், அவரது துணிச்சலை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்தில் இறந்தவரை உடன் வந்தவருடன் இறக்கிவிட்ட நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் அரசு பேருந்தில் இறந்த முதியவரின் உடலை நடுவழியில் இறக்கிவிட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த முதியவர் பீமா மண்டாவி, அவரது பேரன்கள் அசோக் குமார், கஜுனு ஆகியோர் விக்கிரவாண்டியில் உள்ள தீவன நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர். கடந்த 6ஆம் தேதி விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் 3 பேரும் பயணித்தனர். அப்போது முதியவர் பீமா மண்டாவிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பேருந்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து முதியவர் பீமா மண்டாவி மற்றும் அவரது பேரன்களை செங்கல்பட்டு அருகே நடுவழியில் இறக்கிவிட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதியவரின் உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தனர். அதன் பேரில் தற்காலிக ஓட்டுநர் ராம்குமார் பணி நீக்கமும் நடத்துனர் ரசூல் ரஹ்மானை பணியிடை நீக்கமும் செய்து விழுப்புரம் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் குணசேகரன் உத்தரவிட்டார். மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை மேற்கொண்டார். சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி, சைதாப்பேட்டை மாடல் பள்ளி ஆகியவற்றில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு அறிவியலுக்கு முரணாக பேசியது சர்ச்சையானது. மேலும் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை மகாவிஷ்ணு அவமானப்படுத்தியதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை மேற்கொண்டார். மகாவிஷ்ணு விவகாரத்தில் புதன்கிழமை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஆசிரியர்களிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை கண்ணப்பன் முன்வைத்தார். அரசு விசாரணை செய்து 3 தினங்களில் வழங்கப்பட வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனை தொடர்புடைய மற்றவர்களிடம் விசாரணை செய்து முழு அறிக்கை சமர்ப்பிக்க அந்த 3 தினங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அசோக் நகர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசி மழுப்பலான பதிலை அளித்துள்ளதால் விரிவான விளக்கம் அளிக்க செவ்வாய்க்கிழமை காலை வரை கெடு விதிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்தார். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பனிடம் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரடியாக விசாரணை நடத்தினார். சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் மகாவிஷ்ணு மூடநம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை பேசிய விவகாரம் பெரும் சர்ச்சையானது. இதுகுறித்து பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கண்ணப்பனிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். குறிப்பாக மகாவிஷ்ணுவை பரிந்துரைத்தது யார் என்றும் நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளித்தது யார் என்பது குறித்து கேட்டதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கண்ணப்பன் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். மகாவிஷ்ணுவை பள்ளிக்கு அழைக்கலாம் என்று பரிந்துரைத்தது யார் என்றும், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோரிடம் அனுமதி பெறப்பட்டதா என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை ஆசிரியர்களிடம் அவர் கேட்டதாக தெரிகிறது.
சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு ஒரு சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார் என்றும் அவரின் பொருளாதார பின்னணி குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. சென்னையில் அரசு பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசியதாக சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரின் பின்னணி குறித்து விசாரித்து வரும் காவல்துறை ஒரு சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார், அவரின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எவ்வளவு நிதி வருகிறது என்பன உள்ளிட்ட தகவல்களை திரட்டி வருகிறது. இதனிடையே மாற்றுத்திறனாளி குறித்து மகாவிஷ்ணு அவமதிக்கும் வகையில் பேசிய வீடியோ யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. சென்னை, சைதாப்பேட்டை, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நடிகர் ஜெயம் ரவி, நீண்டகால யோசனை மற்றும் பரிசீலனைக்கு பிறகே ஆர்த்தியை பிரிய முடிவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். ஆர்த்தியை பிரியும் முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்றும், தன்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது தனி உரிமையையும் தனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமையையும் மதிப்பளிக்கும்படியும் ஜெயம் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். விவாகரத்து முடிவு தனது சொந்த முடிவு என்றும், நடிப்பின் மூலம் ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதே தனது முன்னுரிமை என்றும் ஜெயம் ரவி குறிப்பிட்டுள்ளார். வரும் 16ஆம் தேதி மிலாது நபி அரசு விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது மாற்றப்பட்டுள்ளது. மிலாது நபி விடுமுறையை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மாற்றி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஆண்டு தொடக்கத்தில் வெளியிட்ட விடுமுறை பட்டியலில் மிலாது நபி விடுமுறை செப்டம்பர் 16ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் பிறை தென்படாததால் மிலாது நபி செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்படும் என அரசின் தலைமை காசி தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதை ஏற்ற தமிழ்நாடு அரசு மிலாது நபி விடுமுறையை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மாற்றி அரசாணை வெளியிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளாகி அந்தரத்தில் தொங்கியதால் சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர். சென்னை 1000 விளக்கு பகுதியிலிருந்து 40 பேர் ஏற்காடுக்கு சுற்றுலா சென்றனர். சுற்றுலா பேருந்து ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள 14வது கொண்டையூசி வளைவில் திரும்பிய போது பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு அந்தரத்தில் நின்றது. பள்ளத்தை நோக்கி பாய்ந்த பேருந்தை பாறாங்கல் தடுத்ததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டது. உடனடியாக பேருந்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் பேருந்தின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து வெளியேறினர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர் மற்றும் தண்டலை, சேந்தமங்கலம், கமலாபுரம், கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம், மாங்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகை சுற்றுவட்டார பகுதிகளான நாகூர், தெத்தி, புத்தூர், கோட்டை வாசல்படி, அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் திடீர் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல கொடைக்கானலிலும் நேற்று இதமான சாரல் பொழிந்தது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையனின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவராக இருப்பவர் வெள்ளையன். இவருக்கு திடீரென நுரையீரல் தொற்று ஏற்பட்டதை அடுத்து சென்னை அமைந்தகரையில் உள்ள எம்ஜிஎம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் எம்ஜிஎம் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுரையீரல் தொற்று காரணமாக தற்போது வெள்ளையன் ஐசியு எனப்படும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உடல்நிலையை மருத்துவ நிபுணர்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், இருப்பினும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாகவே உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 20 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டு தனித்து போட்டியிடுவதை உறுதி செய்துள்ளது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானாவுக்கு வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தனது 40 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியுடன் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பேச்சுவார்த்தையில் ஆம் ஆத்மா கட்சி 10 தொகுதிகளை கேட்டதாகவும் காங்கிரஸ் 7 தொகுதிகளை மட்டுமே கொடுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது.
பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் 20 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வரும் 12ஆம் தேதி இறுதி நாள் என்பதால் தாமதிக்காமல் ஆம் ஆத்மி கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. வியட்நாமில் ஃபூத்தோ மாகாணத்தில் இரும்பு பாலம் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிதான் இது. வியட்நாமை அண்மையில் யாகி என்ற சூப்பர் சூறாவளி தாக்கியது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டியது. மழையால் நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த சூழலில் ஃபூத்தோ மாகாணத்தில் ஃபோங் சாவ் என்ற பாலத்தில் திங்கட்கிழமை வாகனங்கள் வழக்கம் போல சென்று கொண்டிருந்தன. அப்போது சாலையுடன் இணைக்கப்பட்ட இரும்பு பாலம் வெள்ளத்தின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் உடைந்து விழுந்தது. பாலம் உடைந்தபோது பாலத்தில் சென்று கொண்டிருந்த லாரியும் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த விபத்தில் சிக்காமல் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பினார். வியட்நாமில் நடந்த விபத்தின் இந்த காட்சி அவ்வழியாக சென்ற காரின் கேமராவில் பதிவாகியிருந்தது. தஞ்சாவூரில் தெருவில் நடந்து சென்றவரிடம் செல்போன் பறிக்க முயன்ற பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சாவூரில் இப்படி செல்போன் பறிக்க உதவி செய்த பாலாஜி என்ற நபரை காவலர்கள் கைது செய்தனர். தஞ்சாவூரில் கீழவாசல் படிமா சந்து பகுதியில் அன்வர் என்பவர் ஞாயிற்றுக்கிழமை செல்போன் பார்த்தபடியே நடந்து சென்றார். அப்போது பைக்கில் வந்த இருவரில் ஒருவர் நடந்து சென்றவரிடம் செல்போனை பறித்ததுடன் பாக்கெட்டில் வைத்துள்ள பணத்தை எடுக்கும்படியும் மிரட்டினார். அப்போது சுதாரித்துக் கொண்ட அன்வர் திருடனின் சட்டையை பிடித்துக் கொண்டு செல்போனை மீட்க முயற்சித்தார். சட்டை வசமாக சிக்கிக் கொண்டதால் ஒரு கட்டத்தில் தப்பித்தால் போதும் என்று நினைத்த திருடன் சட்டையை மட்டும் கழற்றி விட்டுவிட்டு செல்போனை எடுத்துக்கொண்டு தயாராக இருந்த மற்றொரு திருடனின் பைக்கில் ஏறி தப்பித்துச் சென்றார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி ஆதாரத்தை வைத்து வடக்கு அலங்கத்தை சேர்ந்த பாலாஜி என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிய மேலவீதியை சேர்ந்த பிரவீன் என்பவரை காவலர்கள் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குளிர்பானம் குடித்து தனது மகள் உயிரிழந்ததாக கூறிய தந்தை மீது சம்பந்தப்பட்ட நிறுவனம் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கணிக்கிலுப்பை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரின் 6 வயது மகள் காவிரி ஸ்ரீ அருகில் உள்ள பெட்டிக்கடையில் குளிர்பானம் வாங்கி அருந்தியுள்ளார். சிறிது நேரத்தில் மயக்கமடைந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். தனது மகளின் இறப்பிற்கு டெய்லி என்ற நிறுவனத்தின் குளிர்பானம் தான் காரணம் என ராஜ்குமார் குற்றஞ்சாட்டி இருந்தார். இது தொடர்பாக மத்திய உணவு பாதுகாப்பு துறையினர் குளிர்பான ஆலையில் நடத்திய ஆய்வில் சிறுமி அருந்திய குளிர்பானத்தில் நச்சுத்தன்மை இல்லை என்பதை உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டனர். இந்த நிலையில் டெய்லி குளிர்பான நிறுவனத்தின் மேலாளர் தயாளன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். எங்கள் நிறுவனத்தின் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பீடுகளை எங்கள் நிறுவனம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்று வரை தங்களது குளிர்பானத்தை குடித்த சிறுமி இறக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது என்றும் எங்களது நிறுவனத்திற்கு அவப்பெயர் ஏற்பட்ட சிறுமியின் தந்தை ராஜ்குமார் மீது அவதூறு வழக்கு பதிய வேண்டும் எனவும் குளிர்பான நிறுவனத்தின் மேலாளர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் திடீரென விவசாய நிலத்தில் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலவாக்கம் அருகே பொறுப்பந்தல் கிராமத்தில் திடீரென மிகப்பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறங்கியது. விளைநிலத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய நிலையில் பொதுமக்கள் அப்பகுதியில் திரண்டனர்.
ஹெலிகாப்டர் தரையிறங்கியதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது பயிற்சியின் ஒரு அங்கமா என தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே கடந்த மாதம் சாலவாக்கம் பகுதியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறங்கியது. சுமார் 3 மணி நேரம் கழித்து சரி செய்யப்பட்டு மீண்டும் புறப்பட்டுச் சென்றது. கோவை வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்ற நிலையில் இணைவேந்தரான அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் புறக்கணித்தார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா ஆளுநரும் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான RN ரவி தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் முனைவர் திருலோச்சன் மகாபத்ரா கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா உரையாற்றினார். மொத்தம் 9526 மாணவர்கள் இளம் அறிவியல், முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் முனைவர் பிரிவில் பட்டங்களை பெற்றனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் வேளாண்மை பல்கலைக்கழக இணைவேந்தரும் வேளாண்மைத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் பங்கேற்கவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவையும் இணைவேந்தரான MRK பன்னீர்செல்வம் புறக்கணித்திருந்தார். தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் இருந்து வரும் நிலையில் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் அமைச்சர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே குடும்ப பிரச்சனையில் மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மருமகன் சொந்த ஊருக்கு வந்து தற்கொலை செய்து கொண்டார். ஊதியூர் எல்லப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயது விவசாயியான பழனிசாமி. பழனிசாமியின் மகள் அம்பிகாவை படியூரைச் சேர்ந்த ஹாலோ பிளாக் நிறுவன உரிமையாளர் ராஜ்குமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே சொத்து பிரச்சனையால் 6 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் அண்மையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்ற அம்பிகா தனது தந்தையுடன் சேர்ந்து நிற்கும் புகைப்படம் ஒன்று மருமகனுக்கு கிடைத்தது. இதனால் ஆத்திரமடைந்து திங்கட்கிழமை காலை மாமனாரின் வீட்டிற்கு சென்ற ராஜ்குமார் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் மாமனாரை 5 முறை சுட்டார். இதில் பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாமனாரை சுட்டுக் கொன்ற ராஜ்குமார் சொந்த ஊரான படியூருக்கு திரும்பிய நிலையில் வீட்டிற்கு சில அடி தூரத்திற்கு முன்பே தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து காங்கேயம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் வீடுகளில் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் தடுப்புகள் வைத்திருப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளின் முன்பு அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் பூந்தொட்டிகள் வைத்துள்ளதாகவும் அவற்றை அகற்ற உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொது இடங்களில் சட்டவிரோதமாக அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அனைத்து நோ பார்க்கிங் போர்டுகள், நோ பார்க்கிங் தடுப்புகள் அகற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் தடுப்புகளை வைத்திருப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் இதுகுறித்தான விதிமுறைகளை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் பத்திரிகை ஊடகங்களிலும் பிரசுரிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். குரங்கம்மை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு அதனுடைய மாதிரிகளை கொண்டு சென்று ஆய்வு செய்வதற்குரிய அந்த அமைப்புகளுக்கு 22 ஆய்வகங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதில் 1 தமிழ்நாட்டுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆய்வகம் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு தேவையான வேதிப்பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பல்வேறு நலத்திட்ட சேவைகளை தொடங்கி வைத்த பின் குரங்கம்மை குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். குரங்கம்மை பாதிப்பு அச்சம் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு விமான நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும், விமான நிலையங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் டெங்கு தொடர்பாக மக்களுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறிய அமைச்சர், தனியார் மருத்துவமனையில் கூட டெங்கு பாதிக்கப்பட்டால் மறைக்காமல் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என அமெரிக்க வாழ் தமிழர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமெரிக்காவின் சிகாகோவில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சிகாகோவில் தமிழ் அமைப்பினரை முதலமைச்சர் சந்தித்தார். அப்போது புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். அவர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டார்.
தமிழர்கள் பல்வேறு அமைப்புகளாக பிரியாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வரும்படி அவர்களிடம் அழைப்பு விடுத்தார். கோவை மாவட்டம் ஆலந்துறையில் கோபுரத்தில் வைத்து விநாயகர் சிலை எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆலந்துறை மற்றும் புலவப்பட்டியில் 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த சிலைகளை கரைக்க சாடிவயல் சின்னாறு பகுதிக்கு காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது 6 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலையை கோபுரத்தில் வைத்து எடுத்துச் செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. இதனால் காவலர்களுக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆக நீங்க நீதிமன்ற உத்தரவுகளை நீங்க பின்பற்ற மாட்டீங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா கை கட்டி கேட்டனா இல்லையா? இப்ப நான் பேசுறேன் நீதிமன்ற உத்தரவுகளை நீங்க கடைபிடிக்க மாட்டீங்களா? கோவை மாவட்டம் துடியலூரில் இந்து முன்னணி பேரியக்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பாஜக தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பெரியார் மண்ணுங்கிறான். பெரியார் மண்ணு தான். அதுலதானே நாம இப்ப சிலையெல்லாம் பண்ணி இருக்கோம். மேட்டுப்பாளையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் அலுவலகத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்த விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. Sorry, I do not. I understand your problem because I feel the same way when I'm in Delhi. I can't understand Hindi. You can't understand English. ஹிந்தியில் எழுப்பிய கேள்விக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அளித்த பதில்தான் இது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் கபடி போட்டி நடைபெறுகிறது. இதை தொடங்கி வைத்து பேசிய கனிமொழி, ஆடவர் மற்றும் மகளிர் என தலா 30 அணிகள் பங்கேற்கும் நிலையில் பரிசு தொகையையும் சமமாக வழங்க வேண்டும் என போட்டி அமைப்பாளர்களிடம் கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்ற அவர்கள் இந்த ஆண்டே பரிசு தொகை சமமாக வழங்கப்படும் என்றனர். அதன்படி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பேனா நினைவு சின்னம் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கும்போது நிபந்தனையாக விதிக்கப்பட்ட ஆய்வினை விரைந்து மேற்கொண்டு அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்பை போற்றும் வகையில் பொதுப்பணித்துறை சார்பில் பேனா நினைவு சின்னம் அமைக்கும் திட்டம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்காக மெரினா கடற்கரையில் இருந்து தரைப்பரப்பில் 290 மீட்டர் கடலில் 360 மீட்டர் நீளத்தில் பாலம் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கு கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கையின் கீழ் வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய ராம்குமார் ஆதித்தன், பாரதி, நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வெண்ணிலா தாய்மானவன் ஆகியோர் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன், நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த திட்டத்திற்கான அனுமதி அளித்தபோது கடல் அரிப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆய்வினை விரைந்து மேற்கொண்டு அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சுமார் 50,000 இடங்கள் நிரம்பவில்லை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நிறைவு பெற்ற நிலையில் அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்தில் உள்ள கல்லூரிகளை மாணவர்கள் தேர்வு செய்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் 433 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் 1,79,000 இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான கலந்தாய்வு இணைய வழியில் கடந்த ஜூலை 22 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 1,30,371 இடங்கள் நிரம்பிய நிலையில் 49,579 இடங்கள் நிரம்பவில்லை. அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்தில் 83.85%, சென்னை மண்டலத்தில் 75.61% கல்லூரிகளையும் மாணவர்கள் தேர்வு செய்துள்ளனர். அடுத்ததாக விழுப்புரம் மண்டலத்தில் 75.61%, வேலூர் மண்டலத்தில் 64.32%, திருச்சி மண்டலத்தில் 63.30% நிரம்பியுள்ளன. குறைந்தபட்சமாக தெற்கு மண்டலத்தில் 58.24% மட்டுமே நிரம்பியுள்ளது. அங்கு மொத்தமுள்ள 37,745 இடங்களில் 15,764 இடங்கள் நிரம்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரூரல் ஸ்டைல்ல படிக்கிறதோட கொஞ்சம் அர்பன் சிட்டி ஸ்டைல்ல படிச்சா வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் மாணவர்கள் பெற்றோருடைய எதிர்பார்ப்பும் கூட. இந்நிலையில் SCA பிரிவில் உள்ள காலியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது.
நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை கருத்தில் கொண்டு கல்லூரிகளில் மாணவன் மன்றத்தை அமைத்து வாக்குகளை ஈர்க்க வேண்டும் உள்பட பல்வேறு மாற்றங்களை திமுக ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அமைக்கப்பட்டுள்ள திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் அமெரிக்காவில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை அவரிடம் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு வழங்கியது. அதன்படி கட்சிப் பணிகளை துரிதப்படுத்த நிர்வாக ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் சரியாக பணியாற்றாத சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை மாற்றவும் ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. மாணவர் அணி சார்பில் கல்லூரிகளில் தமிழ் மாணவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழு பரிந்துரைத்துள்ளது. முக்கியமான அணிகளின் நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் அளவிலான அதிகாரங்களை வழங்குவது உள்ளிட்ட மாற்றங்களை செய்யவும் ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரையின்படி இளைஞர் அணியில் உள்ளது போன்று மகளிர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட அணிகளில் மண்டல வாரியாக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் எண் பெற்றவர்கள் அதை வரும் 14ஆம் தேதிக்குள் இலவசமாக அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு பின் அப்டேட் செய்தால் 50 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய தனித்துவ அடையாள எண் அமைப்பு வழங்கும் ஆதார் எண் தான் நாட்டின் பெரும்பாலான நடைமுறைகளுக்கு ஆதாரமாக விளங்கி வருகிறது. அது அடையாள ஆவணமாகவும் அத்தாட்சி ஆவணமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முகவரி மாறிச் செல்வோர், குடும்ப உறுப்பினர்கள் உயிரிழப்பு உள்ளிட்ட விவரங்கள் ஆதார் அட்டைகளில் அவ்வப்போது அப்டேட் செய்யப்பட வேண்டும். ஆனால் அதை சரியாக செய்யாமல் விடுவதால் பல குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அதனை தடுக்கும் நோக்கில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் எண் பெற்றவர்கள் தங்களை பற்றிய விவரங்களை செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் அப்டேட் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட 14ஆம் தேதிக்கு பிறகு அப்டேட் செய்தால் 50 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களில் ஏதும் மாற்றம் இல்லாவிடில் myAadhar.uidai.gov.in என்ற இணையதளத்தினுள் நுழைந்து ஆதார் எண்ணை பதிவிட்டு நான் சரிபார்த்து விட்டேன் என்பதை கிளிக் செய்யலாம். இல்லாவிடில் தேவையான ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 14,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மக்களவை உறுப்பினர்கள் தங்கத்தமிழ் செல்வன், சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3,171 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளர்களுக்கு வழங்கினார். பின்னர் பேசிய உதயநிதி, இந்த ஆண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 35,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க முடிவு செய்துள்ளதாக பேசினார். அரசின் சேவைகளை தேடி போய் நீங்க வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. சென்ற வருஷம் 30,075 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டது. இந்த வருஷம் அதை உயர்த்தி 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்க எங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கியுள்ளோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படுவது வெறும் கடன் அல்ல என்று குறிப்பிட்ட உதயநிதி, அது மகளிர் உழைப்பின் மீது முதலமைச்சர் வைத்துள்ள நம்பிக்கை என கூறினார். அதிமுக எம்எல்ஏக்களை பற்றி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜெயலலிதா இறந்த பின்னர் அதிமுக எம்எல்ஏக்கள் 40 பேர் திமுகவில் இணைய இருந்ததாக சபாநாயகர் அப்பாவு பேசியிருந்தார். சபாநாயகர் அப்பாவு பேசியது உண்மைக்கு புறம்பானது என்று கூறி அதிமுகவைச் சேர்ந்த பாபு முருகவேல் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சபாநாயகருக்கு சம்மன் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதை சபாநாயகர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. சம்மனை நிராகரிக்க காரணம் என்ன என நீதிபதி ஜெயவேல் விசாரணையின் போது கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அப்பாவு தரப்பு வழக்கறிஞர் சம்மனை எந்த வகையிலும் உதாசீனம் செய்யவில்லை என்று கூறினார். அப்போது வாதிட்ட பாபு முருகவேல் தரப்பினர் இந்த வழக்கில் அனைத்து விஷயங்களும் சபாநாயகருக்கு தெரியும் என்றார். இதனை கேட்ட நீதிபதி ஜெயவேல் சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் 6 ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாடி வந்த நிலையில் 5வது ஓநாயை வனத்துறையினர் பிடித்துள்ளனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்து ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாடிய சம்பவங்கள் அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தின. ஓநாய்களால் 8 பேர் உயிரிழந்ததால் அங்கு வனத்துறையினர் குவிக்கப்பட்டனர். கூண்டுகளை வைத்ததுடன் ட்ரோன் மூலம் ஓநாய்களின் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வந்தனர். இதனால் 4 ஓநாய்கள் உயிருடன் ஏற்கனவே பிடிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் நேற்று மற்றொரு ஓநாய் சிக்கியது. ஓநாய்கள் சேர்ந்து மனிதர்களை வேட்டையாடியதாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை 5 ஓநாய்களை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். மீதமுள்ள ஒரு ஓநாயையும் விரைவில் பிடிப்போம் எனவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் உத்தரப்பிரதேச வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்று கொண்டிருந்த வந்தே பாரத் ரயில் பாதியில் நின்றபோது அதனை சரக்கு ரயிலின் எஞ்சின் இழுத்துச் சென்ற காட்சி இது. திங்கட்கிழமை புறப்பட்ட இந்த வந்தே பாரத் ரயிலில் எடவா மாவட்டத்தில் பார்தானா ரயில் நிலையம் அருகே பழுது ஏற்பட்டது. நீண்ட நேரம் போராடியும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படாததால் பயணிகள் மாற்று ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கேலி செய்து காங்கிரஸ் கட்சி பதிவிட்டுள்ளது. அதில் பாஜகவின் எஞ்சின் செயலிழந்து விட்டதாகவும் காங்கிரஸ் காலத்தில் உள்ள சரக்கு ரயில் எஞ்சின் வந்தே பாரத் ரயிலை இழுத்துச் செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல நகரங்களை இணைத்து வரும் வந்தே பாரத் ரயில்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.